Hello learners, myself Mrs. S. Anandi, Assistant Professor, Department of Information Technology, PPG College of Arts and Science, Coimbatore. நாம் இன்றைக்கி என்ன டாபிக் லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். வாங்க உள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். என்னென்ன கண்டென்ட் இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா டிசிபினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிசிபியில் எப்படி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும், அப்புறம் டெர்மினேஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி டிசிபி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். வாட் இஸ் டிசிபி அப்படின்னா என்ன? டிசிபி அப்படின்னா என்னென்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இது எந்த லேயரில் ஒர்க் ஆகுது அப்படின்னா ஓஎஸ்ஐ மாடலில் டிரான்ஸ்போர்ட் லேயரில் இந்த பர்டிகுலர் ப்ரோட்டோகால் ஒர்க் ஆகுது. இது எதுக்காக இந்த ப்ரோட்டோகால் அப்படின்னா ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு நெட்வொர்க் மூலிமா நம்மளுக்கு டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம், இல்லை கம்யூனிகேட் பண்ணுறோம், ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸ் கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பராக கம்யூனிகேட் ஆகுதா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரைட் ஆர்டரில் தான் நம்மளுக்கு சென்டர்லேருந்து ரிசீவருக்கு டேட்டா ட்ரான்ஸ்மிட் ஆகிட்டுருக்கா அப்படிங்கிறது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் என்ஷூர் பண்ணிக்கும். இது இல்லாமல் நம்ம எப்படி கரெக்டான டேட்டா சென்ட் ஆகிட்டுருக்கு, ரிசீவருக்கு ரிசீவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம் சென்டர் அப்படின்னா, ரிசீவர்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அக்னாலேஜ்மெண்ட் கிடைக்கும். ஒரு செக்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அக்னாலேஜ்மெண்ட் வித் சீக்வன்ஸ் நம்பர் கரெக்டாக ஆர்டராக போயிட்டுருக்கா அப்படிங்கிறத வி கேன் ஐடென்டிஃபை. இதில் பிஃபோர் டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஒன்ஸ் டேட்டா சென்ட் ஆகிடுச்சு, நம்மளுக்கு இனிமேல் டேட்டா நம்ம சென்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்னா நம்ம கனெக்ஷனை டெர்மினேட் பண்ணணும். திஸ் ஆல் டன் யூஸிங் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். ஸோ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3-way ஹேண்ட் ஷேக்கிங் அப்படிங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். இதில் சிங்க்ரனைஸ் அக்னாலேஜ் அண்ட் அக்னாலேஜ் அப்படிங்கிற 3 ways we are following for connection establishment. இதில் பார்த்திங்க அப்படின்னா கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு எப்படி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் கிளைண்ட்லேருந்து சிங்க்ரனைஸ் மெசேஜ் வந்து சர்வருக்கு ரிசீவ் ஆகும். ஒன்ஸ் சர்வர் அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா சர்வர்லேருந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா சிங்க்ரனைஸ் அக்னாலேஜ்மெண்ட் வரும். நீங்கள் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்கான சிங்க்ரனைஸ் அக்னாலேஜ்மெண்ட் வரும். ஒன்ஸ் நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளைண்ட்லேருந்து we have to send acknowledgement message to the server. This is connection establishment using 3-way handshaking. Next, once data transmit பண்ணிட்டோம், நம்ம கனெக்ஷன் டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னா we have to use 4-way handshaking process. அதில் என்னென்ன அப்படின்னா finish, acknowledge, finish from receiver and acknowledge from receiver. So these 4 process நம்ம ஃபாலோ பண்ணணும். கனெக்ஷன் டெர்மினேஷன் 4-way ஹேண்ட்ஷேக்கிங் யூஸ் பண்ணி எப்படி நடக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹோஸ்ட் ஏலேருந்து சர்வர் ஏக்கு கனெக்ஷனை டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னா we have to use 4 finish and acknowledgement signals. அதாவது ஹோஸ்ட் ஏ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா finish and acknowledge மெசேஜ் வந்து நம்மளுக்கு சர்வர் ஏக்கு சென்ட் பண்ணும். சர்வர் ஏலேருந்து ஹோஸ்ட் ஏக்கு என்ன சென்ட் பண்ணும் அப்படின்னா யூ கேன் டெர்மினேட் யுவர் ப்ராசஸ் அப்படிங்கிறத ஹோஸ்ட் ஏக்கு நம்மளுக்கு சர்வர் ஏலேருந்து அக்னாலேஜ்மெண்ட்டோட ஃபினிஷ் மெசேஜ் வரும். ஒன்ஸ் நம்மளுக்கு டெர்மினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா we have to send host A has to send acknowledgement message to the server that கனெக்ஷனை வந்து டெர்மினேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு எப்படி டிசிபி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்காலில் ஒர்க்கிங் ஆகுது ஒரு ப்ராசஸும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு செக்மெண்டேஷன் ப்ராசஸ். இதில் நம்மளுக்கு டேட்டா வர்ற டேட்டாவை நம்மளுக்கு எப்படி டிசிபி என்ன பண்ணோம் அப்படின்னா ஹோல் டேட்டாவை செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அது என்ன பண்ணோம் அப்படின்னா நெட்வொர்க்கில் ட்ரான்ஸ்மிட் பண்ணோம். பிரிக்கிற செக்மெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஹெட்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணும். அந்த ஹெட்டரில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னா சீக்வன்ஸ் நம்பர், போர்ட் நம்பர் என்ன, ஃப்ளாக்ஸ் என்ன இருக்குது,
ஃப்ளாக் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு ஹெட்டருக்குள்ளே இருக்கும் ஒரு செக்மெண்ட்டுக்கும். அது வந்து செக்மெண்டேஷன் ப்ராசஸில் நடக்கும். ஒன்ஸ் செக்மெண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்து ரூட்டிங் பண்ணும். ரூட்டிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்ஸ் செக்மெண்ட் ஆன ப்ராசஸை டிசிபி வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோக்காலுக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணிடும். இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் என்ன பண்ணும் அப்படின்னா செக்மெண்ட்ஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே ரிசீவருக்கு சென்ட் பண்ணும். 1 by 1 சென்ட் பண்ணும். வித் டிஃப்ரெண்ட் மல்டிபிள் ரூட்ஸில் சென்ட் பண்ணும். டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸை டிஃப்ரெண்ட் ரூட்ஸில் சென்ட் பண்ணும். இது எல்லாமே எதில் நடக்கும் அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் தான் ரூட்டிங் ப்ராசஸை டேக் கேர் பண்ணிக்கும். டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் ஒன்ஸ் செக்மெண்ட்டாக பிரிக்கிறது மட்டும் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்காலில் நடக்கும். அந்த செக்மெண்ட் எல்லாத்தையுமே எதுக்கு அனுப்பிச்சிரும் அப்படின்னா ஐபி ப்ரோட்டோக்காலுக்கு சென்ட் பண்ணிடும். ஒன்ஸ் ரிசீவருக்கு அந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் ஆயிரும். வித் பை டிஃப்ரெண்ட் ரூட்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் ரிசீவ் ஆகும். ஆனால் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரிசீவர் ப்ராப்பரான சீக்வன்ஸ் நம்பர் வச்சு தி ஹாவ் டு ரீஅசம்பிள். அது எங்கே அதுக்கான ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா ரீஅசம்பிளி பை அட் ரிசீவர். இதில் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் எல்லாம் சீக்வன்ஸ் நம்பர் வச்சு ரிசீவர் என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்ட் ஆர்டரில் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஒன்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுச்சு எந்த செக்மெண்ட்டுமே மிஸ் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா அக்னாலேஜ்மெண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணும். ரிசீவர் சென்டருக்கு அக்னாலேஜ்மெண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணும். ஒரு செக்மெண்ட்டும் ரிசீவ் ஆகும்போது அக்னாலேஜ்மெண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணும். இது ஒன்ஸ் அக்னாலேஜ்மெண்ட் மெசேஜ் ரிசீவ் ஆகலை சென்டருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து ரிசீவருக்கு போய் சென்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரீட்ரான்ஸ்மிஷன் பண்ணும். எந்தெந்த செக்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு அக்னாலேஜ்மெண்ட் மெசேஜ் ரிசீவர்லேருந்து சென்டருக்கு வரலையோ அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ஸ் எல்லாம் சென்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும் ரிசீவருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஃப்ளோ அண்ட் எரர் கண்ட்ரோல். ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் சென்டர் வந்து டூ மச் ஆஃப் டேட்டாவை சென்ட் பண்ணிச்சு அப்படின்னா ரிசீவரால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஸ்லைடிங் விண்டோ மெக்கானிசம் யூஸ் பண்ணி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் வந்து ஃப்ளோவை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணும். அதே நெக்ஸ்ட் எரர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏதாவது செக்மெண்ட்ஸ் கரப்ட் ஆகுது அப்படின்னா கரெக்டாக போய் ப்ராசஸ் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அக்னாலேஜ்மெண்ட் கரெக்டாக ரிசீவ் ஆகாத டேட்டாவை எல்லாம் சென்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணணும் அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ஸ் எல்லாம். These are all the workings of transmission control protocol. Thank you learners. If you have any queries அப்படின்னா உங்களோட queries chat boxல post பண்ணுங்கள். Thank you learners.